சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட நகரத்தார் சமூகத்தினரால் தைப்பூச திருவிழாவிற்காக பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு சர்க்கரை காவடி எடுத்து செல்லப்படுவது 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த பாரம்பரிய புனித யாத்திரை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் பழனி அடிவாரம், கிரிவீதி, சன்னதி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் திரும்பிய திசையெல்லாம் பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 420 ஆண்டுகளாக செட்டிநாடு பகுதிகளான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தேவக்கோட்டை, கானாடு காத்தான், கண்டனூர் பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் குழு காவடிகள் எடுத்து செல்வது வழக்கம். அதன்படி இந்த வருடம் தைப்பூச விழாவை ஒட்டி குன்றக்குடியிலிருந்து பழனியை நோக்கி நகர்த்தார் 352 சர்க்கரை காவடிகள் மற்றும் ரத்தினவேலுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இந்த பாத யாத்திரையின் போது முருகனுக்கு செலுத்தி பூஜை செய்யும் வைரவேல் முன்னே கொண்டு செல்லப்பட்டது. இதை பக்தர்கள் வணங்கி அதற்கு பன்னீர், எலுமிச்சம் பழம், மலர்கள் போன்றவற்றை படைத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து முருகன் புகழ் போற்றும் பாடல்களை பாடி பக்தர்கள் காவடியை சுமந்து சென்றனர். ஒரு நாள் பயணமாக சர்க்கரை காவடிகளுடன் புறப்பட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மருதிப்பட்டி வந்தடைந்தனர். அங்கு இரவு சிறப்பு பூஜைகளுடன் அன்னதானம் நடந்தது. மறுநாள் அதிகாலை அங்கிருந்து புறப்பட்டு பக்தர்கள் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் கோவில் வந்தடைந்தனர். அங்கு மகேஸ்வர பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து காவடி சிந்து பாடப்பட்ட நிலையில் காவடிகளுடன் ஆட்டம் பாட்டத்துடன் பழனியை நோக்கி பாத யாத்திரையாக புறப்பட்டனர். பாரம்பரிய முறைப்படி கொம்பூதி 3 மாட்டு வண்டிகள் ரத்தினவேலுடன் முன்னே செல்ல சிங்கம்புணரி வருகை தந்த சர்க்கரை காவடிகளுக்கு சிவகங்கை தேவஸ்தானம், சிங்கம்புணரி நகர் வணிகர்கள், பொதுமக்கள் சார்பாக வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புனித யாத்திரையின் 3ஆம் நாளாக மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியில் உள்ள மணப்பச்சேரி கிராமத்தை காவடி குழுவினர் செவ்வாய்க்கிழமை வந்தடைந்தனர். நகரத்தார் காவடி குழுவினர் கால் நோகாமல் நடந்து செல்ல பாண்டாங்குடி விலக்கிலிருந்து மணப்பச்சேரி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேங்காய் நார் விரித்தும் மாக்கோலமிடப்பட்டிருந்தது. அப்போது சாலையின் இருபுறமும் நின்று பெண்கள் குளவையிட்டு காவடி குழுவினரை வரவேற்றனர். தங்கள் கிராமத்தில் ஓய்வெடுக்கும் நகரத்தார் காவடி குழுவினருக்கு கிராம மக்கள் பழங்கள், தண்ணீர் பாட்டில் மற்றும் பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி உபசரித்ததுடன் அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியால் கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வரும் 3ஆம் தேதி மகம் நட்சத்திரத்தன்று பகல் பூஜைக்கு மேல் புறப்பட்டு மலைக்கோவிலில் காவடி எடுத்து வழிபாடுகளை நிறைவு செய்து மீண்டும் பாத யாத்திரையாக வீடு திரும்புவது இவர்களது தனி சிறப்பம்சமாகும். காலம் மாறினாலும் பழக்கங்களை மாற்றாமல் தங்களது முன்னோர்கள் பின்பற்றிய பாதையை நகரத்தார்கள் இன்றளவும் தொடர்ந்து கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.